தேவனுடைய ஆவி நம்முள் குடிகொண்டிருப்பதன் வழியாக கடவுளின் அன்பு நம் இதயங்களில் பொழியப்பட்டுள்ளது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியினால் புது பிறப்படைய புது வாழ்வை பெற்றுக்கொள்ள நேற்றும் இன்றும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை நமக்கு கொடுக்கின்றன என்று நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 63 நம்ம வாசிக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வினை கொடுத்து கொண்டே இருக்கிறது. தூய ஆவியானுடைய பிரசன்னம் எங்கு இருக்கிறதோ அங்கு வாழ்வு இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் இன்றைய நாளில் இந்த தியானத்தினுடைய 2வது நாளில் இறுதி நாளில் இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பாளையங்கோட்டையினுடைய மேனாள் ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்களை வருக என்று அன்போடு நாம் பலத்த கருணை எழுப்பி நாம் வரவேற்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே ஆவிக்குரிய வாழ்வை நாம் வாழ வேண்டும். பல நேரங்களில் தூய ஆவியானுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்காமல் இருக்கிறோம். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு, சீற்றம், வெறுப்புணர்வு இதையெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஆவியானவரை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கச் செய்கின்றன. ஆகவே அனைவரும் 2 கரங்களையும் மார்பில் வைத்து கொண்டு கண்களை மூடி நம்முடைய ஆவியானவருக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள், எல்லா விதமான அந்த காரியங்கள் அனைத்து நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்மிடம் மனக்கசப்பு இருக்கின்ற பொழுது, சீற்றம் இருக்கின்ற பொழுது, பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்கின்ற பொழுது, வெறுப்புணர்வு இருக்கின்ற பொழுது நம் ஆவியானவருக்கு எதிராக குற்றங்களை, பாவங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் இந்த கல்வாரி பலியில் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் இறைஞ்சுவோம். ஆண்டவர் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னுடன் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஆண்டவருடன் நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் சென்று உங்களுக்கு தூய ஆவியார் என்னும் துணையாளரை உங்களுக்கு பெற்று தருவேன் என்ற அந்த வாக்குறுதியை இதோ இந்த திருப்பலி நமக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு எல்லா விதமான அந்த குற்றங்கள், பாவங்கள் அனைத்து நாம் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே இயேசுவே, இதோ உறுதி தரும் ஆவியானவரை, வல்லமையின் ஆவியானவரை எனக்குள்ளாய் தாரும், உம்முடைய பிரசன்னத்தை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்கிற மனநிலையோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். இந்த உன்னதமான கல்வாரி பலி ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாகக்கூடிய பாவங்களுக்காக, குறிப்பாக ஆவின் இயக்கத்தில் நம்ம இணைத்து செயல்படாத நேரங்களுக்காக, வரட்டு கௌரவத்தோடும் மன்னிக்க முடியாத மனப்பான்மை வாழ்ந்த நிகழ்வுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்த்துவர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இறைவா, தூய ஆவியாரின் ஒளியால் நம்பிக்கையாளர் இதயங்களுக்கு அறிவு ஊட்டுகின்றீரே. அதே ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 44 முதல் 52 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்கு உள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 7 முதல் 14 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உன்னதமான கல்வாரி திருப்பலிக்கு உங்களோடு சேர்ந்து உங்கள் அருளுடைய கருத்துக்களுக்காகவும் இயக்குனர் தந்தை கருத்துக்களுக்காகவும் இதற்கு வடிவம் கொடுத்து அதை நடத்துகின்ற குழுவிற்காகவும் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்போடு அழைத்த அனைவருக்கும் நன்றி. அனுமதி அளித்த அன்பு ஆயர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. களைப்பாக இருப்பீங்க இல்லையா? ஃபாதர் டீயோ என்ன ஜூஸ், லெமன் ஜூஸ் வச்சுருந்தார் தயாராக. நீங்கள் அதெல்லாம் குடிக்காமலே உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒன்று. லெமன் ஜூஸ்னால் என்னன்னு கேட்குறியா? எலுமிச்சம்பழம் சார். ஆனால் சாப்பாடு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நான் பேசுறது புரியலையா? தமிழ் புரியலையா? அது என் கையில் இல்லையே வால்யூம். அதாவது நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்கன்னு சாமி வந்து உங்களுக்கு ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் ஆர்வத்தினுடைய மிகுதினால் அங்கே கூட போகாமல் இங்கேயே உட்காந்துக்கிட்டீங்க. அதனால் உங்களுக்கு பாராட்டுக்கள். புரிஞ்சா தம்பி? உனக்கு இன்னும் புரிய மாதிரி பார்க்குறத பார்த்தா புரியல போல இருக்குது. புரிஞ்சா சொல்லு பார்ப்போம். அந்த தம்பியை கேட்குறேன். ஐடியா ஐடி படிக்கிறியா? ஐடி வேலை சரியாப்பா? என்ன சொன்ன வேணாம் அப்பா. நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், என்ன கேள்வி கேட்டுட்ருப்பேன். அதனால் நீங்கள் தூங்கவும் முடியாது, களைப்பாக இருப்பீங்க. என்னங்கய்யா, கேட்குதா நான் பேசுகிறது? சரி. கடவுள் வந்து குழுவாக படைத்தாரா, தனி மனிதனாக படைத்தாரா? தனி மனிதனாக படைத்தார். ஒரே ஒரு மனுஷன் இருந்தாலும் சேஷசாமி பிறந்திருப்பாரா? ஒரு மனுஷன் தானே, இவனுக்காக நான் சாகணுமா அப்படின்னு நினச்சிருப்பாரா? ஒரு மனிதனாக இருந்தால் கூட கடவுள் மனிதனாக பிறந்திருப்பார் இல்லையா? அந்த மனிதனுக்காக அன்பு செய்து காதலித்து செத்திருப்பார். கவி கண்ணதாசன் ஒரு பாடல், அந்த காலத்து பாட்டு, உங்களுக்கு தான் தெரியுதா என்னத்தில்? கடவுள் மனிதனாக வேண்டும், காதலித்து வேதனையில் சாக வேண்டும். ஒரே ஒரு மனிதன் இருந்தாலும் கூட இறை திட்டத்தில், மீட்பு திட்டத்தில் கடவுள் மனிதனாக இருந்திருப்பார்.
அந்த மனிதனுக்காக அல்லது மனுஷிக்காக சிலுவிலே நொறுக்கப்பட்டு, காயப்பட்டு, அறையப்பட்டு, அவமானப்பட்டு மரித்திருப்பார். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை. ஆக ஒவ்வொரு மனிதனும் சாமி பாசத்தோடு வச்சாங்க, அதனால் அதை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ கேட்குதா? கீழ்ப்படுதல் இல்லை ஆயருக்கு, பட்டறி வந்தோடனே தான் கீழ்ப்படுகிறாங்க. இன்றைக்கு இளைஞர்கள் அதான் சொல்கிறாங்க, எப்பா நீ அடிப்பட்டு காயப்பட்ட, நானும் அடிப்பட்டு கற்றுக்கிறேன்ப்பா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் சொல்கிறாங்க, இளம்பெண்கள்லாம். நாங்களும் அனுபவிக்கணும். நீங்கள் அனுபவித்த மாதிரி இப்போ நான் அனுபவிச்ச ஒரு பாடம் இப்போ மைக் எடுக்கிறேன். அவர் அனுபவத்தில் எடுக்க சொன்னால் நான் எடுக்கலை. பார்த்தீங்களா? இதுதான் அன்றாட வாழ்க்கை. ஆயிரம் இருந்தாலும் அப்படி தான், உங்கள் மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் சரி, நீங்களும் அப்படி தான். ஆத்துக்காரர் சொல்லும்போது ஊன்னுவீங்க, அப்புறம் வாங்கி கட்டின போல இப்போவே நான் கேட்டுக்கணுங்க, நீங்கள் சொன்னால் நான் கேட்கல, மன்னிச்சுக்கோங்க. அதான் வாழ்க்கை. சரி, விஷயத்துக்கு வரும். அதனால் கடவுள் ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய மீட்பு திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு பிறந்திருப்பார். ஆகவே கடவுளுடைய சன்னிதானம், கடவுளுடைய பார்வைக்கு ஒவ்வொருவருமே மிகவும் முக்கியமானவர்கள். யாரையும் அவர் துச்சமாக நினைக்கவே இல்லை. எப்படி நீங்கள் எங்கள் வீட்டில் 8 பேர், உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 2 பேர் தான். நாங்கள் 8 பேராக இருந்தாலும் 8 பேர் தான் அவங்களுக்கு முக்கியம். இவன் முக்கியம் இல்லைன்னு 8வது பிள்ளைய எதாவது பண்ணியிருந்தாங்கன்னாக்க நாங்கள் இப்போ நான் பூசை வைக்கிறதுக்கு இல்லை. 8 பேரையுமே மதித்தார், கடவுள் கொடுத்தார். கொலை செஞ்சோன்னே அவன் கொலை செஞ்சுட்டா எல்லாம் சேர்ந்து அவனுக்கு தீர்ப்பிடுங்க. இந்த 9 பேர் 6 பேர் கோயம்புத்தூரில் செக்ஷுவல் அசால்ட்டில் இல்லையா ஆவுன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆவுன்னு கற்றுற அம்மாவே குழந்தை வயிற்றில் இருக்க குழந்தைய கொண்டு போடுவாள். அதுக்கு யார் தண்டனை கொடுக்கறது? யார் கேள்வி வைக்கிறது? யார் கோர்ட்டு கேஸ் போட முடியும்? கரைச்சி செய்கிறாங்க இல்லையா? ரைட்டாம்மா? இல்லை, கடவுள் கொடுத்த குழந்தை எப்படியும் அவர் ஒரு வழி வைத்திருப்பார். ஏதோ ஒரு குறிக்கோளோட தான் அனுப்புகிறார் குழந்தைய வயிற்றுக்குள்ளார. கண்ணாபின்னான்னு அவர் அனுப்ப மாட்டார். நம்மளை விட கொஞ்சம் ஞானம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் நம்ம அவரை விட ஞானம் உள்ளவங்கனால 1 போதும் 2 போதும் அப்படின்னு நம்மளே கொலை செய்கிறோம். அவர் தனி மனிதனை கடவுள் மதிப்பது போல நாமும் ஒருவரை மதிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான், என் கண்களுக்கு நீ விலையேற பெற்றவன். ஒரு தனி மனிதன் லாசர் நம்ம பார்க்குறோம். அவருக்கு பேர் இருக்குது, பணக்காரனுக்கு பேர் இல்லை. ஆனால் புறம்பாக்கப்பட்ட அந்த லாசரால் பேரே தெரியாத அந்த பணக்காரன் புறம்பே தள்ளப்படுகிறார். 2 பேருமே தனிப்பட்ட ஆட்கள் தான். ஆனால் அவங்க எப்படி தங்களுடைய என்ன மனப்பான்மையோடு எந்த மதிப்பீடுகளோடு வாழ்ந்தார்களோ அதுக்கு ஏற்றாற் போல் அவருடைய தீர்ப்பும் இருப்பதை இயேசு அந்த உவமை வழியாக நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணி கட்ட தானே, ஓ இருந்தால் சரி இல்லாட்டி சரி, இல்லாட்டியும் நல்லதான் ஒரு வகையில். நம்மளோட அம்மா அப்பா தாத்தா பாட்டு பண்ணி அப்போ தான் நினைக்கிறோம் இல்லையா? அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்புறம் நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம். நமக்குன்னு ஒருத்தர் வந்துட்டாக்க ஆட்டமே க்ளோஸ். அம்மா அப்பா பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய பார்வையில் குழந்தைகள் நம்ம இருக்கும் பொழுது எப்படி அக்கறையோடு பாசத்தோடு நம்மளை நடத்துனாங்க. 8ல் 1 தானே, போனால் போயிட்டு போதும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஆக அந்த வகையில் இன்றைய உலகில் நாம் கொலை செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிற நானும் நீங்களும் நம்முடைய வார்த்தையினால் செயலினால் பலரையும் கொலை செய்கிறோம். இயற்கையாக வயிற்றில் இருக்கிற குழந்தையும் கொலை செய்கிறோம். அதில் பெண் பிள்ளை என்றால் வேண்டவே வேண்டாம். ஒரு இதில் படித்த ஒரு கவிதையில் நீங்களும் படிச்சிருப்பீங்க. பசுமாடுவா மேலதாளத்தோடு மாலை போட்டு அந்த வீட்டில் கொண்டாடுறாங்க இல்லை பசுமாடு. ஆனால் பெண் குழந்தைனாக்க வேண்டவே வேண்டாம். ஸோ அந்த பெண் குழந்தையும் ஒரு மனுஷி தான் கருவறையில். கடவுள் நாம் உருவாவதற்கு முன்பே
நம்மை பற்றி நினைத்தவர், நமக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்து அனுப்புகிறவர். நாம் சில சமயங்களில் அவரை விட ஞானம் உள்ளவர்களாக நாம் இருப்பதற்கு முயற்சி எடுக்கின்றோம். ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, டாக்டர், இந்த குழந்தையுடைய பெற்றோர் நோயாளிகள், வயசு ஆகிக்கிட்டே போகுது, ஏற்கனவே 4 குழந்தைகள் இருக்கு அவங்களுக்கு. அதனால் சொல்கிறாரு, டெர்மினேட் த ப்ரெக்னன்சி, அந்த கருவை கலைத்து விடு என்று இந்த டாக்டர், அறிவுள்ள டாக்டர், அறிவு இல்லைன்னு நினைக்கிற அந்த டாக்டருக்கு சொல்கிறாரு, யூ டெர்மினேட் த ப்ரெக்னன்சி. ஆனால் அந்த பெற்றோர் மறுக்கிறார்கள். சிசு கொலை செய்ய அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்திருந்தால் இசை ஞானி பீத்ஹோவன் கிடைத்திருக்க மாட்டார். பெரிய இசைஞானி. நான் உங்களுக்கு சொல்லலையா, எங்கள் அம்மா அப்பாவும் முடிவு பண்ணி நமக்கு 7 இருக்குது, இதே வேறு எடுத்து என்ன பிரச்சனை, பொறுத்தல் கதையை முடிச்சுடுவோம். முடிச்சுதானா நான் இங்கே நிற்பேனா? என்ன தம்பி, ஒன்று அந்த மாதிரி நீ எத்தனை பிள்ளை வீட்டில்? ஒன்று கண்ணே கண்ணா? எத்தனாவது? 2வது பொண்ணா? 2 பேர் தானா? சரி, இப்போலாம் 2, 1 அப்படி தான் இருக்கு. சரி, அதை உங்களுக்கு அந்த தனி மனிதன் முக்கியமானவன் என்ற ஒரு கருத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிவு வைப்பதற்காக இத்தகைய உதாரணங்களை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு புரிகிற வரையிலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை நான் பெரிய இங்கே வந்து தியாலஜி நான் பேச வரல, இறையியல் பேச வரல, ஆவியானவை பற்றி நாம் பேச போகிறோம். அதுக்கு முன்பதாக தனி மனிதன், தனி மனிதனில் ஆவியின் இயக்கம், அதான் என்னுடைய தலைப்பு, கருப்பொருள். ஆக தனி மனிதன் ஒவ்வொருவருமே எப்போ நமக்கு பரிசுத்த ஆவி கிடைத்தாரு? நல்ல அருமையாக வாசித்தீங்க. எப்போ பரிசுத்த ஆவி கிடைச்சாரு? அப்பா தாய் பிரதர் கேட்குறேன், திருமுழுக்கு வாங்கும்போது வாங்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் உறுதி பூசுதல். அவர் திருமுழுக்கு மூலமாக நமக்கு தூய ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ காற்று இருக்குதா தம்பி? காற்று இருக்குதா? அவனுக்கு காற்று வருதா? காற்று 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 H2O வாட்டரில் O2 காற்று இருக்குதாப்பா? அவருக்கெல்லாம் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம். Is there air in this hall? காற்று இருக்குதா? இங்கே காற்று இருக்குதா? இங்கே காற்று இருக்குதா? எப்படி இருக்குது காற்றுன்னு சொல்கிற இந்த இடத்துல? ஆனால் அவனை கேட்டுட்டு நீங்கள் பேப்பரு ஆடுது. காற்றுடைய செயல் பார்க்குறோம், ஆனால் காற்று பார்க்குறோம். அதனால் காற்று இல்லைன்னு சொன்னால் நான் என்ன மடையன் இல்லையா? சில பேர் அப்படி தான் கடவுள் பார்க்கல, அதனால கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? மூச்சு பார்க்குறது இல்லை. மூச்சு பார்க்குறியா? மூச்சை பார்க்குறியா? உன் மூச்சை பார்க்குறியா? ஆமாவா? நான் பார்க்கலையே உன் மூச்சை, என் மூச்சை நான் பார்க்கலையே. பார்க்கறதுனால இல்லை, அந்த செயல்பாடு. ஆவியானவர், தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவி இருக்கிறாரு அப்படிங்கிறது என்ன? அதனுடைய செயல்பாடுகள் வழியாக நம்ம ஆவியினால் நானும் நீயும் இயக்கப்படுகிறோம் என்று பொருளாகும். அதானே? தீய ஆவின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எனக்கு இருக்குது, உனக்கு இருக்குது. எப்போ தீய ஆவி செயல்படும்? வீட்டில் உன்ட்டு தீய ஆவி இல்லையா? ரொம்ப அப்படியே சுருவம் செஞ்சு வச்சிட வேண்டியதுதான். ஒன்று மாதா சுருவ மாதிரி, சூசைப்பர் சுருவ மாதிரி ஒரு சுருவம் செஞ்சு வச்சுருவோமா? ஒன்று அவனுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தூய ஆவியார் செயல்பட வேண்டும், அதை நாம் உணர வேண்டும்க்கு பல யோவான் 2:22, 1 கொரிந்தியர் 3:16 அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். அதாவது இயேசு சொல்கிறார், ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று.
தனிப்பட்ட முறையில் நாம் நன்மை தீமை செய்கின்றோம், பாவ புண்ணியம் செய்கின்றோம். நான் அவருடைய மகன் மகள். ஆகவே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் என்னை ஏற்கின்றார், நம்மை ஏற்கின்றார். தூய ஆவியை தருவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் நாம் சக்கேயு, சீமோன், பவுல் போன்றவர்களெல்லாம் பார்க்கின்றோம். அவர் ஒவ்வொருவருமே ஒரு தனிப்பட்ட ஆட்கள், தனிப்பட்ட குணநலன்கள், நன்மை தீமை செய்தவர்கள். ஆனால் அனைவரையும் அவர் சமமாக பாவித்து அவர்களோடு உறைந்து ஆவியை கொடுத்து வழிநடத்துகின்றார். அவர்கள் வழியாக ஜெபிக்கின்றார், அவர்களை வழிநடத்துகின்றார், அவர் வழியாக போதிக்கின்றார், அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார், அவரோடு பேசுகின்றார், அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்த 4-5 காரணங்களுக்கும் நான் நற்செய்தியிலிருந்து உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். நற்செய்தி எடுத்து கோயிலிருந்து யாராவது எடுத்து வாசிங்க. பவுலுடைய ரோமைக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனம். அங்கே என்ன பார்க்கின்றோம்? அவர் தூய ஆவியார் நம்மில் பெருமூச்சு விட்டு ஜெபிக்கின்றார். வாசிக்கிறீங்களா? 8 இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். தூய ஆவியார் எனக்காக, உங்களுக்காக, நமக்காக கடவுளோடு வேண்டுதல் புரிகின்றார். நம்ம சமயத்தில் தூங்கிடலாம், ஆனால் நம்முடைய நல்ல மனசை பார்த்து நம்மை இணைத்து நமக்காக கடவுளோடு தூய ஆவியார் ஜெயிப்பதற்கு உதவி செய்கின்றார். என்னை அவர் வழி நடத்துகின்றார். யோவான் 16:13 நாம் பார்க்கின்றோம். தூய ஆவியார் உங்களுக்கு வழிகாட்டுவார், உங்களோடு இருப்பார், உங்களுக்கு துணையாளர், அதுக்கு முன்னாடி துணையாளர் அனுப்புகிறேன், அதெல்லாம் இருக்கும். இந்த வாக்கியத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். 16-13. மூன்றாவதாக அவர் போதிக்கின்றார். நமக்கு, எனக்கு, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போதிக்கின்றார். யோவான் 14:26வது வசனம். பல சமயம் நமக்கு போதனைகள் செல்லு, இன்ஸ்டாகிராம், இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி வழியாக பல போதனைகள் வருகின்றன. வாட்ஸ்அப்பில் நீ கிழக்க பார்த்து படுன்றாங்க தலையை, அடுத்த நாள் வடக்க வச்சு தலையை வச்சு படுன்றாங்க. இல்லை, உதாரணம் சொல்கிறேன், பல போதனைகள் நமக்கு வருது, நல்லது வருது, பொல்லாத வருது. ஆனால் தூய ஆவியார் நமக்கு போதிக்கின்ற பொழுது கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாக இருப்பது எப்படி என்ற காரியத்தை மட்டுமே நமக்கு அவர் போதிக்க முன் வருகின்றார். நான்காவதாக நினைவூட்டுகின்றார். நான் சொன்னதெல்லாம் தூய ஆவியார் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று இயேசு யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். 14:26. பல சமயங்களில் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம், ஞாபகமே வராது, நினச்சி பார்ப்போம், திடீர்னு ஞாபகம் வரும். ஒரு கருத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருள் வைத்த இடமா இருக்கலாம், அல்லது இறை வார்த்தை வசனமாக இருக்கலாம். மறை உரை தயாரிக்கின்ற பொழுது சில சமயங்களில் நமக்கு அந்த வசனமே வராமல் இருக்கும். ஆனால் திடீரென்று ஆவியானவருடைய உதவியினால் அந்த வசனத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப காரியங்களே உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியல, எல்லாம் சரியாக போச்சு ஃபாதர், பிஷப், எங்கள் மாப்பிள்ளைகிட்ட என்னமோ சொன்னேன், என்ன சொன்னேன் எனக்கே தெரியல, புருஷன்கிட்ட அவர் முந்தி மாதிரி இல்லை. ஆக ஏதோ ஒன்று நான் மனைவி என்ற நிலையில் அல்லது கணவன் என்ற நிலையில், அப்பா என்ற நிலையில் நான் சொல்லுகின்றேன்.
என்ன சொல்ல வேண்டும் என்பதனை தூய ஆவியார் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அந்தந்த ஒரு ஆசிரியராக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், கன்னியாஸ்திரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. அடுத்து நம்மோடு பேசுகின்றார். தூய ஆவியானவர் நம்மோடு பேசுகின்றார். அவர் ஆளாக இருக்கின்றார். நமக்கு தெரியும் 3 ஆட்கள் ஒரே கடவுள். தூய ஆவியார் புறாவில் இருக்க மாதிரி இல்லை, ஒரு ஆள். அவர் நம்மோடு பேசக்கூடிய ஓர் ஆள். அதற்கு அப்போஸ்தலர் நடபடி அல்லது திருத்துதர் படி 13:2 என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று அவர் உங்களுக்கு நினைவூட்டி பேச வைப்பார். நீ கலங்க வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், மறல வேண்டாம். உங்களை தலைவருக்கு முன்னாடி கொண்டு போவாங்க, நீதிபதிக்கு முன்னாடி கொண்டு போவாங்க, ஆஃபீஸர்ஸ் முன்னாடி கொண்டு போவாங்க. உலகம் சுற்றி இருக்கிற உலகம், அதாவது உற்றார் உறவினர் என்ன சொன்னால் தப்பிக்கலாம், எந்த பொய் சொன்னால் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். தூய ஆவியானவர் கற்பிப்பது உண்மையான காரியங்கள். ஆகவே அந்த உண்மையை பேசுகின்ற பொழுது அதற்கான சிலுவையை நாம் சுமக்க வேண்டியிருக்கும், சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் ஆவியின் இயக்கத்தில் நாம் நம்மை இணைத்து கொண்டோம் என்றால் தைரியமாக நாம் பேசுவோம். சேசுகிட்ட கேட்குறார், உண்மை என்றால் என்ன? உண்மை அங்கே நிற்கிறாரு. அந்த பிளாத்துக்கு கண்டுபிடிக்க முடியல. எப்படி பரிசேயர்கள், குருக்கள், தலைமை குருக்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் தெரிஞ்சவங்க, படித்தவங்க. ஆனால் அவங்க ஏற்க மறுக்கலை. இன்றைக்கி நற்செய்தியில் வாசி கேட்டபடி தான். இவ்வளோ சொல்லி உங்களுக்கு புரியல, என் செயலையாக நம்புங்கள் என்று சொல்கிறார் என்றால், அதாவது அவங்க உண்மைக்கு அவர்கள் பணியவில்லை. தூய ஆவியார் எப்பொழுதும் நம்மை உண்மையை நோக்கி வழிநடத்துவார். உண்மையான காரியங்களை பற்றி தான் பேசுவார். நமக்கு அவர் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். 1 கொரிந்தியர் 2:10 எல்லாம் நாம் பார்க்கலாம். நமக்கு எப்பொழுது மனிதர்களால் கைவிடப்பட்டு இருக்கிறோமோ அப்பொழுது தூய ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்தி சரியான வழியை காட்டுவார். மனித புத்தியிலே நாம் குறுக்கு வழியிலே போவதற்கான காரியங்களை பார்க்கலாம். பல நிகழ்ச்சிகள் சொல்லலாம், நேரமாகும். ஆனால் நாம் உண்மைக்கு பயந்து அல்ல, உண்மைக்கு சான்று பகரவே நான் அழைக்கப்பட்டேன் என்ற தூய ஆவியினுடைய வழிநடத்தில் நடக்கின்ற பொழுது நமக்கு எல்லாமே கைகூடும். நமக்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் கூட மன அமைதியை யாரும் எடுக்க முடியாது. ஆனால் மன அமைதியை எப்பொழுது இழப்போம்? உலகத்தின் போக்கின்படி தீய ஆவிக்கு அடிமைகளாகி நாம் காரியங்கள் செய்கின்ற பொழுது உலக பார்வைக்கு உலக மக்கள் ஆகா ஓஹோ இப்படிலாம் இருக்கணும் இருந்தா அப்படின்னு சொல்லுவார்கள், பாராட்டுவார்கள். ஆனால் அந்த ஸ்டோன் இன் த ஷூன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்டோன் இன் த ஷூ. பூட்ஸ் காலுக்குள்ளார ஒரு ஷூ போட்டிருக்கீங்களா? நான் போட்டுக்கிறேன். போட்டு அது கல் பச்சை எப்படி நடப்பீங்க? நடக்க முடியுமா? நான் ஹேட் போட்டு டை போட்டு ஜில்லுன்னு பேண்ட் ஷர்ட்டில் அப்படியே மடிப்பு கல்யாமல் வரீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கல்லில் ஷூ இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? நிமிடம் நடக்க முடியுமா உங்களால்? நொடி குத்துது. என்ன சார் காலில் அடியா? நல்லா தானே இருக்கிறேன். அப்போ ஏன் நொன்றீங்க? ஷூவில் கால் முள் கல் இருக்குது. அப்புறம் கலட்டுறீங்க. எவ்வளோ தான் நீங்கள் அழகாக இருந்தாலும், டை போட்டாலும், தொப்பி வச்சுருந்தாலும் அந்த ஷூவில் உள்ள கல்லுனால் உங்களால் நடக்க முடியல. அதுபோல் எவ்வளோ தான் நம்ம காரியங்கள் உலக காரியங்கள் வெற்றி அடைந்தாலும் உலக போக்கின்படி வாழ்ந்தால், ஆவியினுடைய வழிநடத்தின்படி அல்ல, நம்முடைய சுய இச்சையின்படி தீய ஆவியினுடைய கட்டுக்குள் இருந்து நாம் செய்து எல்லாத்துலேயும் எல்லா பணம் காசு வீடு பங்களா 10 செல்லு 10 வேலைக்காரவங்க கைத்தட்டினா ஆள் நிற்க கை கட்டிக்கிட்டு எல்லாம் இருந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருக்காது. அங்கே தூய ஆவியினுடைய இயக்கத்திற்கு நாம் நம்மை அடிமையாக்காத ஒரு நிலை என்பதை நன்றாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே,
நமது சார்பில் நாம் நம்மையே அவரிடத்தில் கையளித்தால்தான் அவர் நமக்காக ஜெபிப்பார், வழிநடத்துவார், போதிப்பார், நினைவூட்டுவார், பேசுவார், வெளிப்படுத்துவார். நான் தான் எல்லாம் அப்படி என்று இருந்தால் நம்மளை விட ஒரு பெரிய ஆளாக இருக்காருன்ட்டு தூயாவே டாட்டா சொல்லிட்டு போயிடுவார். மாறாக இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, என்னம்மா மருந்து எழுதி கொடுக்குறாரு. பார்த்துட்டு டாக்டர் நான் சாப்பிட்ட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை டாக்டர், சரிம்மா கொண்டாம சீட்டுன்னு இன்னொரு மருந்து எழுதி கொடுக்குறாரு. இதே பார்த்துட்டு இங்கே ஆத்துக்காரர் கொடுத்தாரு, அன்றைக்கி பூரா தூங்கலை டாக்டர், அப்படியாம்மா சரி சீட்டை கூட இன்னொரு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. என் பிள்ளைக்கு கொடுத்தது டாக்டர் வயிற்றாலேயே போச்சு இந்த மருந்து கொடுத்து. அவர் பார்ப்பார், பேனா கீழே போட்டு, என்னம்மா நான் எழுதி கொடுக்கலாம் நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் என்னை விட படிச்சிருப்பீங்க போல இருக்கு டாக்டருக்கு, நீங்களே பார்த்துக்குங்கம்மா, நீங்களே பார்த்துங்க, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. புரியுதா நான் பேசுகிறது? நீங்கள் அங்கே டாக்டர் போகிறது அவருடைய அறிவுரையை கேட்பதற்காக, அவர் கொடுக்கறதில்ல, நீங்கள் அவருக்கு அறிவுரை கொடுக்குறீங்க. அப்போ அவர் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. தம்பி நீ தான் மாட்டிக்கிட்ட, நீச்சல் தெரியுமா? எனக்கும் தெரியாது. இங்கே யார் ஃப்ரெண்டில் யார் நீச்சல் தெரியும்? நீச்சல் தெரியுமா? சரி, தம்பி விழுந்துருச்சு, கை தூக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க. அந்த தம்பி உங்கள் காலை ரெண்டு பிடிச்சிட்டாரு, அல்ல கையை ரெண்டு பிடிச்சா, அக்கா காப்பாற்றுக்காருன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதனால் என்ன சொல்லுங்க தம்பிக்கிட்ட, என் கையை பிடிக்காத, நான் எப்படி நீச்சல் அடிப்பேன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ அந்த தம்பி என்ன பண்ணுவோம், அக்கா உங்கள்கிட்ட நான் என்னையே ஒப்படைச்சிட்டேன், நீ என்ன பண்ணுவீங்களோ, காலை பிடிப்பீங்களோ, கையை பிடிங்க, முடியை பிடிப்பீங்களோ, கொண்டு போய் கரை சேர்த்து எங்கள் அம்மா அழுதுகிட்டே கிடப்பா. புரியுதா நான் சொல்ல? புரியுதா? விளக்கம் புரியுதா? ஆக அந்த தம்பி தெரிஞ்ச அந்த அக்கா கிட்ட ஒப்படைச்சிடணும். டாக்டர் போகும்போது டாக்டருடைய வழிநடத்துக்கு என்னை அர்ப்பணிக்கணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எங்கள் டிரைவர் ராஜா அடிக்கடி நான் சொல்லுவேன், வழி கேட்கணும் கேட்க சொல்லுவேன். அவன் வழி சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன, நான் நேராக போனால் அங்கே ஒரு கிளப்பு வரும், அந்த கிளப்புக்கு பார்த்தா 6 வரும், 6 பக்கத்தில், தம்பி அவங்கள்ட்ட வழி கேட்குறோம்னா வழி கேட்குறது அவங்கள சொல்லு, நம்ம போய் அது தெரியும் இது தெரியும் நம்ம தெரிஞ்சதை காமிக்கூடாதுன்னு சொல்லுவேன். அவர் கேட்டிருக்க மாட்டார், வண்டி ஓட்டி வந்தால் தூங்கியிருப்பார். புரியுது? நான் சொல்ல கருத்து புரிஞ்சுச்சா? அது தூயாவை பற்றி நிறையா உங்களுக்கு டாக்ஸ் இருக்குது, பார்த்தேன் நேற்றுலேருந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும். அந்த தூய ஆவிக்கு நானும் நீங்களும் நம்ம ஒப்படைக்கின்றோமா? அதுதான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு ஒரு பிஷப் என்கிட்ட பேசும்போது சொன்னார், நம்ம நிறைய பேசுகிறோம், நம்மளும் மாறல, மக்களும் மாறல, குருக்களும் மாறல அப்படின்னு ஃபோனில் சொல்கிறார். நான் சொன்னேன் மக்கள் மாறிருக்காங்க பிஷப் அப்படின்னு. அவர் அதை ஒத்துக்கிட்டார். அதாவது நாம் நம்மை ஆவியிடம் ஒப்படைக்க வேண்டியது, டாக்டர்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி, நீச்சல் தெரிஞ்ச உங்கள்கிட்ட தம்பி தெரியாத தம்பி ஒப்படைக்கிற மாதிரி. அதை இந்த தியானத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் செய்த செயலையெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னாக்க, எப்போ நீங்கள் ஆவிக்கு ஒப்படைச்சிங்களோ அப்பொழுது உங்கள்கிட்ட அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு நீங்கள் ஒப்படைக்காத நேரத்தில் கிடைத்த விட அதிகமாகவே இருக்கும். அவ்விதமாக நாம் ஆவியின் வல்லமைக்கு, ஆளுகைக்கு, இயக்கத்திற்கு என்னையே நான் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, கையளிக்கின்ற பொழுது, அவருடைய வலிமையினால், என்னுடைய வலிமையினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, என்னுடைய அனுபவத்தினால் அல்ல, என்னுடைய டாக்டர் பட்டத்தினால் அல்ல, மாறாக நற்செய்தியை அறிவிப்பதற்கு, இன்றைக்கு வாசகத்தில் கேட்டது போல, நான் நற்செய்தியை அறிவிப்பதற்கும் அதனை வாழ்வதற்கும் அவர் எனக்கு வலுவூட்டுவார். இரண்டாவதாக அவருடைய உயிர்ப்புக்கு சாட்சி பெறக்கூடிய மன துணிச்சல் நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக நாம் யாருக்கும் பயப்படாமல், ஏற்கனவே நான் சொன்னது போல, உண்மைக்கு நாம் சான்று பகர்வோம். வார்த்தையை நாம் மாற்ற மாட்டோம். அப்போஸ்தலர் நடபடி 4:29. அடுத்ததாக முக்கியமான ஒரு கருத்து, அதுதான் நான் கோடிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்றால் திருச்சபையிலே இந்து
கோட்பாடுகள் நம்முடைய இதயத்தில் நுழைந்து விட்டது, திருச்சபைக்குள் நுழைந்து விட்டது. அதாவது கடவுள் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும், நான் தொடக்கத்தில் சொன்னேன் அல்லவா, ஒவ்வொருவரையும் மதிக்கின்றார். ஒரு மனிதன் உலகத்தில் இருந்தாலும் அந்த மனிதனுக்காக அந்த மனுஷுக்காக உயிரை கொடுப்பார். அவருடைய கண்களுக்கு அந்த மனிதன் அல்லது மனுஷன் மிக விலையேற பெற்றவன். உதாரணமாக நல்ல சமாரியத்தனை நாம் பார்க்கின்றோம். அந்த சமாரித்தான் யூத மக்களால் தாழ்த்தப்பட்டவன் என்று நினைக்கப்பட்ட ஆள். அவர் பயணம் செய்ய உங்களுக்கு தெரிஞ்சு நான் விளக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? கடவுளுடைய சாயல் படைக்கப்பட்ட மனிதனாக பார்க்கின்றார், தன்னுடைய சகோதரனாக பார்க்கின்றார். தனக்கு என்று வைத்தது அத்தனையும் அவர் கொடுக்கிறார். ரசம், பணம், துணி கொடுத்துட்டு, சத்திர சாவலில் கொடுத்துட்டு மீதி வேணால் பின்னாடி வந்து தர்றேன்னு சொல்கிறார். முழுமையான அர்ப்பணம், அனைத்தையும் இழந்து அவர் அந்த மனிதனுக்கு மதிப்பையும் மாண்பையும் கொடுத்து சுகப்படுத்துகின்றார். இந்த அர்ப்பண உள்ளம் என்பது தன்னையே இழப்பது. இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நம்ம குடும்பங்கள் நம்ம ஈடுபாடுகள் காட்டுகின்றோம், ஆனால் அர்ப்பணம் இருக்கிறதா? குருக்கள் எங்களிடத்திலே ஈடுபாடு நிறையா இருக்கும், அதை செய்வோம் இதை செய்வோம், ஆனால் அர்ப்பணம் இருக்கிறதா? ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அர்ப்பணம் என்பது எதையும் இழப்பதற்கு, உயிரையும் இழப்பதற்கு தயாராக வேண்டும். இன்றைக்கு நேரம் நம்ம கொடுக்குறோமா? வீட்டில் அப்பா அம்மார்கள் அல்லது அம்மாமார்கள் 2 பேரும் சம்பாதிக்க போகிறாங்க. அந்த பிள்ளைகிட்ட சாவி கொடுத்துட்றாங்க. அந்த பிள்ளை எத்தனை மணிக்கு வருது அவங்களுக்கே தெரியாது, ஏன்னா அவங்களே லேட்டாக வருவாங்க. யார்கிட்ட போனால், எங்கே போனால், என்ன பண்ணால் தெரியாது. அர்ப்பணமுள்ள பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய நேரம் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய பொழுதுபோக்கு போனாலும் பரவாயில்லை, என்னுடைய வசதி வாய்ப்புகள் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக தனி மனிதனை நாம் மதிக்கக்கூடிய மனம் இருந்தால் யாவரையும் நாம் சமமாக பார்ப்போம். படித்தவங்க, படிக்காதவங்க, கிராமத்தாள், பட்டணத்தாள், வசதி உள்ளவங்க, வசதி இல்லாதவங்க, இந்து சாஸ்திரப்படி உயர்த்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன். நான் அடிக்கடி இங்கே சொன்னேன்னு தெரியல, ஒரு 10 Commandments படத்தில் மோசே ஒரு லைன் சொல்வார், இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. 2 தடவை பார்த்தேன் அந்த படத்தை. God made man, கடவுள் மனிதனை படைத்தார். Man made slaves, எகிப்தில் ஸ்லேவ்ஸ் ஆக்கினார்ல அப்போ. ஸோ கடவுள் மனிதனை படைத்தார், மனிதன் அடிமையை படைத்தான். அவை கடவுள் எல்லோரையும் தம்முடைய அருளிலே, தன்னுடைய சாயலிலே, அன்பின் சாயலிலே படைத்தார். ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அதையும் கூட தாண்டி ஆணும் பெண்ணும் இல்லை என்று புனித பவுலுடையார் கலாத்திற்கு எழுதிய நிருபத்தில் நாம் வாசிக்கலாம். உங்களுக்கு தெரிந்தது 3, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமன் என்றும், ஏன் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட யாவரும் ஒரே குடும்பத்தினர், அவர் வறியவனும் ஒருவனும் இல்லை. 2வது 4வது இடத்தில் நாம் அப்போஸ்தலர் பணியில் பார்க்கலாம். ஆக கடவுளுடைய கண்களுக்கு ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க. இப்போ ஆவியினால் இயக்கப்படுகிற நானும் நீங்களும் அத்தகைய ஒரு மனப்பான்மை கொண்டிருக்கிறோமா? இப்போ எழுதிக்கார நிருபத்தில் எடை அங்கே நில், வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. நான் சொல்ல யார் எழுதிக்கிறார், அவருடைய நிருபத்தில் எழுதிக்கிறார். எனக்கு அவர் ஒன்றும் இல்லாதவர். நீங்கள் பட்டு சுட்டு மோதிரம் 5 வரல 10 வரல மோதிரம் போட்டு ஜில்லுன்னு சென்ட் போட்டு நிற்கிறீங்க. நான் உடனே என்ன பண்ணுறேன், வாங்க சார் உட்காருங்க சார், சேரை போடுறேன். அவர் ஒன்றும் இல்லாதவர் இல்லை, அங்கே நில்லுல, இங்கே என்ன நெருங்காத, நீங்கள் நெருங்கி வாங்க, சேரில் உட்காருங்க. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதிட்டார். சேஷசாமி இருக்கும்போது எழுதிட்டார். எழுதிருப்பார், சாரி புரியுது நான் சொல்கிறது. அவை 2 பேருமே, அந்த ஐயாவும் நீங்களும் கடவுளை படைக்கப்பட்ட உங்களுக்காக தான் சேஷசாமி மறித்தார், அவருக்காக தான் சேஷசாமி மறித்தார்.
அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர், நீங்களும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவங்க. அவர் கொடுத்த பணம் இல்லையா? அதனால் அப்படி நிமிர்ந்து பார்க்க முடியுமா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? அவர் மதிச்சிங்கனாக்க அந்த லாசரும் பணக்காரனும் ஓமை தெரியும் இல்லையா? ஆனால் கண்டுக்கவே இல்லை. The worst punishment you can give to a person is to be indifferent to that person. ஒரு கணவன் மனைவி வச்சு பார்ப்போமே. கணவன் மனைவியை தண்டிக்கணும்னாக்க அடிக்க வேண்டிய தேவையில்லை, கண்டுக்காமே இருக்கணும். நீ பாட்டு எதோ சொல்லிட்டு போ, ஒன்றும் நான் பேசலை, கண்டுக்காமல் இருந்து பாரு. உங்கள் ஆத்துக்கார கண்டுக்காமல் இருந்தால் எப்படிமா இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்குமா? சந்தோஷமாக இருக்குமா? வருத்தப்படுவீங்க இல்லையா? இல்லை, கண்டுக்கவே மாட்டேன், ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டேன்டான்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் நம்ம வீட்டில் நடக்கிறத நம்ம ரோட்லேயும் நடக்கிறோம், ஸ்கூலில் நடக்கிறோம், ஆஃபீஸில் நடக்கிறோம், இல்லை தியான இல்லங்கள் நடக்குது. நாம் அடுத்தவர்களை நாம் மதிக்க வேண்ட வேண்டும் என்றால் தூய ஆவி என்னை இயக்க வேண்டும். ஆனால் பல சமயங்களில் என்ன இயக்குது? பணம் இயக்குது, அதிகாரம் இயக்குது, ஜாதியம் இயக்குது, கலாச்சாரம் இயக்குது, மொழி இயக்குது. இன்றைக்கி இந்தியாவில் ஒரே மொழி ஒரே மதம்ன்றாங்க. அதெல்லாம் என்ன? ஆதிக்கம். உங்களெல்லாம் நான் மதிக்கலை, உன் மொழியை மதிக்கலை, இந்துக்களை மதிக்கலை, கிறிஸ்துவங்களை மதிக்கலை, முஸ்லீம்களை அவங்களாம் மனிதர்கள்லாம் இல்லை. அரசாங்கத்துக்கு எவ்வளோ கோவப்படுறோம் மோடியை பற்றி. இந்த அரசாங்கம் இப்படி செய்யுதே இல்லை, எத்தனை ஆலயங்கள் இடித்து போடுது, எத்தனை பேர் பெண்களை அவமானப்பட்டு மணிப்பூரில் எவ்வளோ கோவப்பட்டு நான் அரசாங்கத்திலாம் பேசுகிறோம் இல்லையா? அதே தான் நானும் நீங்களும் செய்கிறோம். அவர் செய்து உலகமெல்லாம் பார்க்குது, நீங்களும் நான் செய்து உலகம் பார்க்கல. ஆனால் மனசாட்சிக்கு தெரியும், ஆவியாருக்கு தெரியும். இந்த தியானத்தினுடைய விளைவாக 12 டாக்கை நீ மறந்துட்டா கூட பரவாயில்ல, இந்த ஒரு கருத்தை மட்டும் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்கு முயற்சி எடுத்துவது. ஒருவேளை தவறு செய்யலாம், மனிதர்கள் தவறு செய்வார்கள், தவறு செய்வோம், எழும்பணும். நான் வீட்டில் உள்ளவங்களையே எப்படி நம்ம நடத்துகிறோம்? வீட்டிலையே பெத்த பிள்ளையே அது தருதல்ல, அது ஒன்றுக்கு உதவாது. தான் வயிற்றில் வந்த பிள்ளை அந்த ஒரு பிள்ளையை பார்த்து அம்மா அப்படி சொல்லலாமா, அப்பா அப்படி சொல்லலாமா? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? யார்கிட்ட போவான்? சிரிக்கிறான் ஒருத்தன். கருத்தை புரிஞ்சுக்கலாம், ஒருத்தருக்கு புரிஞ்சாலும் எனக்கு போதும். ரொம்ப ஆழமாக நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த மனு சாஸ்திரம் இல்லை ஃபாதர்? மனு சாஸ்திரம் தானே, மனு சாஸ்திரம். இப்போ அவங்கள விட நம்ம தான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள், ஆவியினால் இயக்கப்படுபவர்கள், கிறிஸ்தவர்கள் ஒன்று இணைப்பார்கள். அதுதான் மறைந்த அருமையான பாப்பரசர், இவரும் மிக அருமையான பாப்பரசர் லியோ 14, அவர் சொன்னார். எப்போ ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அந்த பார்டரில் சுவர் எழுப்புவேன் என்று சொன்னார், ஓட்டு வாங்கிறதுக்காக. ஜெயிச்சிட்டார். அந்த சமயத்தில் நம்ம பாப்பரசர் பிரான்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படல. அது அறைகோல் பயங்கரமான ஒரு இது இருந்துச்சு, துணிச்சலோடு சொன்னார். ஆவியினால் இயக்கப்பட்ட திருத்தந்தை, one who builds walls cannot be a Christian. One who builds walls cannot be a Christian. அதாவது எந்த மனிதன் சுவரை எழுப்புகிறானோ அவன் கிறிஸ்தவன் அல்ல. சுவரை எழுப்பினா என்ன அர்த்தம்? பிரிவினை. அது மெக்சிகன்ஸ் ஒன்று கஞ்சிக்கு லாயக்கு, ஏதாவது கிடைக்குன்னா இதான் வந்தால் பூவா கிடைக்கும், அவனால் வரவிட மாட்டேன் என்று சொல்லி வால், சுவர். We are called to build bridges. பாலங்களை அமைக்க. இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு மனிதனுக்கு இடையே பாலம் அமைக்க வந்தவர். அது சுவற்றை இடித்தவர், திருச்சியிலே கிழித்தவர்.
ஆக அவருடைய நாமத்தை கொண்டிருக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவனும் தடுப்பு சுவரை எழுப்பக்கூடாது. தடுப்பு சுவர்னா இந்த செங்கலை அவர் சொல்ல, மனத்தளவில் நான் ஒருத்தரோட சாமி அருமையாக சொன்னாங்க, பகைமை, மன்னிப்பு, அந்த உணர்வோடு நாம் வாழக்கூடாது. ஆவியினால் இயக்கப்படுபவர்கள் அனைவரும் ஒருவரை மதிக்கலாம். ஆவியும் நானும் என்று சொல்கிற பொழுது அந்த வகையில் நாம் இந்த கருத்தை உள்ளத்தில் இருத்தி எல்லோருக்கும் எல்லாமாக பவுலில் சொல்வது போல எல்லோருக்கும் எல்லாமாக நாம் இருப்பதற்கு முன் வர வேண்டும். கடைசியாக நான் ஒரு கொட்டேஷனோட முடிக்க ஆசைப்படுகிறேன். இவ்விதம் ஒவ்வொரு மனிதனும் தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது ரத்தின சுருக்கமாக கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ முடியும். பலருக்கும் நன்மை புரிந்து கனிதந்து இறைவனுக்கு பெருமை சேர்க்க முடியும். திருச்சட்டத்தையும் தாண்டி அன்புக்கு அடிமையாக முடியும். இறுதியாக தனி மனிதனாக படைக்கப்பட்ட நானும் நீங்களும் திருமுழுக்கு பெற்ற ஆவின் இயக்கத்தில் நம்மை இணைத்து வாழ முற்படுகின்ற பொழுது ஐசக் டி ஹெக்கர் என்பவர் கூறுகின்றார். ஆங்கிலத்தை சொல்லி தமிழ் படித்து முடிக்கிறேன். The whole future of the human race depends on bringing the individual soul more completely and perfectly under the sway of the Holy Spirit. அவர் என்ன சொல்றாருனாக்க, தூய ஆவியாரின் ஆளுகைக்குள் தனிப்பட்ட மனிதனை முழுமையாக நிறைவாக கொண்டு வருவதில்தான் மனித குலத்தின் வருங்காலம் சார்ந்திருக்கிறது என்று. வருங்காலத்தினுடைய எதிர்காலம் எதை சார்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்? தூய ஆவியின் ஆளுகைக்குள் இயக்கத்திற்குள் தனிப்பட்ட மனிதனை முழுமையாக நிறைவாக கொண்டு வருவதன் மூலமாகத்தான். அவை நான் சொன்ன அந்த தனி மனிதன் மிக மிக முக்கியமானவன். அவர் யாராக இருந்தாலும் சரி, அவ்விதமாக நாம் வாழ்வதற்கு தூய ஆவியார் நமக்கு அருள்மழை பொழிய வேண்டும். அவருடைய இயக்கத்தை நாம் இணைத்துக் கொள்வதற்கு அவரே நமக்கு அருள் தர வேண்டும். இந்த திருப்பலி வழியாக நாம் நம்மையே அப்பரசங்களுக்கு ஒப்பு கொடுத்ததை மீண்டும் எடுக்காது இருப்பது போல, 10 ஆப்பிள் கொடுத்து பாதை நான் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன்னு நம்ம சொல்ல மாட்டோம் பூசை முடிஞ்சோன்னு. அதுபோல் நாம் செய்யக்கூடிய எல்லா பணிகளையும் வேலைகளையும் ஆசைகளையும் மதிப்பீடுகளையும் ஒரு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது குறிப்பாக இந்த 4வது கருத்தை உள்ளத்தில் நிறுத்தி அதன்படி வாழும் வரத்தை குருக்கள் எங்களுக்காகவும் நாங்கள் உங்களுக்காகவும் வேண்டிக்கொள்வோம். நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நமக்கு அருள்பாலிப்பார். ஆமென். ஆமென். வருமா? கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தார் நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே.
திருமலை பலி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நாட்களுக்காகவும் உமது பெயரில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். தூய ஆவியாரின் ஒளியால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மண்ணுலகம் அனைத்துக்கும் மேலே ஏறி சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை நீ சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. இரண்டாம் நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். We pray together. We pray together. We pray together. ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழுகிறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்துகின்ற மேதக ஆயர் ஜோடு பால்ராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆவியினால் இயக்கப்படும் நம் அனைவரும் இயேசு விரும்புகின்ற இறை ஆட்சியை நம்மிலும் பிறரிலும் நிலைநாட்டக்கூடிய வரம் கேட்டு இயேசுவை கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழுவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் எமீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் கொள்ளும் திருவுடலும் திருரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கார்பஸ் கிறிஸ்து கிறிஸ்துவின் வீதமை தருணம். ஆமென். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க
தேவன் தரும் விருந்து அதை உண்ண தடை என்ன? குறைய வரும் இறைவனை நான் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். இன்னும் ஒளி கொணர்ந்து இம்மையில் வாழுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரும்பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளைய வளமும் பொங்குவே. வளமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. அருளை நினைத்தால் இந்த உலகம் உயிரோமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரும்பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்து வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவர் என்று வாழ்வார். அவர் என்று வாழ்வார். நன்றி சொல்லுவோம். இதற்காக குறிப்பாக சிறப்பாக கொடைக்காக, விசுவாசத்திற்காக, இந்த தியானத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தாருக்காக, நண்பர்களுக்காக, இன்னும் தனிப்பட்ட முறை இறைவன் கொடுத்த சிறப்பான பண்புக்காக, திறமைகளுக்காக என்று ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி குறிப்பாக சொல்லி ஆண்டவரை போற்ற, அவருக்கு நாம் நன்றியை தெரிவிக்க அன்போடு அழைக்கின்றேன். உள்ள உமது தூய கோவிலிருந்து எங்கள் சார்பாக செயலாற்றிய கடவுளே, வல்லமையை காட்டியருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஆவியாரின் பொழிவு எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவதாக. பனி பொழிவது போல அவர் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி
எங்களை வளம்பெறச் செய்தருள்வாராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு எங்கும் உடனிருந்து அவர் உகந்த நெறியில் வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அருள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவன் உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சில மணித்துளிகள் இன்றைக்கு நம்முடைய அருங்குடி இல்லத்திற்கு வந்து இந்த தியானத்தில் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி கடவுளுடைய பார்வையில் ஒவ்வொரு மனிதனும் மிக முக்கியம். அந்த மனிதர்கள் ஒவ்வொருவருமே ஆவியினால் வந்து தூண்டப்பட வேண்டும், இயக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமுமாக வாழ வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக ஆண்டவருடைய வார்த்தையின் பின்புலத்தில் நாம் ஒவ்வொருவரும் எப்படி ஆவிக்குரிய வாழ்வை வாழ வேண்டும் என்பதனை நமக்கு மறையுரையில் நமக்கு எடுத்துரைத்தவர் மேதக ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள். ஆகவே பல பணிகளுக்கு மத்தியில், வேலைகளுக்கு மத்தியில் இந்த நாளில் நம்முடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறாங்க. நமக்காக திருப்பலி தலைமையேற்று வழிநடத்தி இருக்கிறாங்க. அதிகம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. மக்கள் மத்தியில் வந்து ஒரு நீங்காத இடம் பிடித்தவர், எளிமையான ஒரு ஆயராக வந்து வலம் வரக்கூடிய உன்னதமான ஒரு மெய்ப்பராக இருக்கிறாங்க. ஆகவே இந்த நாளில் ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, இந்த வருடம் தன்னுடைய ஆயர் அருள்பொழியினுடைய 25வது ஆண்டை வெள்ளி விழாவினை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பலத்த கரம் எழுப்பி நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை நாம் வந்து நேரத்தில் நாம் வந்து தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஆயருடைய பணி சிறக்க நல்ல உடலுள்ள சுகத்தை, ஆன்ம பலனை, நீடிய ஆயுளை இறைவன் தந்துள்ள வேண்டுமென அவருக்காக நம்முடைய ஜெபத்தில் நாம் வந்து தாங்குவோம். பிரைஸ் தி லார்ட். கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.